கும்பகோணம் அருகே கடிச்சம்பாடி ஊராட்சி கட்டிடத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவரின் பெயர் அழிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் தம் மீதான புகாரை ஊராட்சியின் துணைத் தலைவர் மறுத்துள்ளார். கடிச்சம்பாடி ஊராட்சி மன்ற தலைவராக பட்டியலினத்தை சேர்ந்த மலர்கொடி ஸ்ரீனிவாசன் என்பவர் பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் தேர்தலுக்காக மூடி வைக்கப்பட்டிருந்த ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தின் மேல் பகுதியை திறந்தபோது அதில் அவருடைய பெயர் பெயிண்டை வைத்து அழிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் மலர்கொடி ஸ்ரீனிவாசன் சுவாமிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமாரும் இந்நாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரான சிவபாலனும் தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தனது பெயரை அவர்கள் இருவரும் தான் அழித்திருப்பார்கள் என்றும் மலர்கொடி அந்த புகாரில் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சமயத்தில் பேர் தேவைக்கூடாதுன்னு சொன்னதுனால டிஜிட்டல் போட்டு மறைச்சி வச்சுருந்தோம். அந்த டிஜிட்டலை நேற்று விலகும்போது அதை பெயிண்ட் வச்சு அடிச்சிருக்காங்க. எனக்கு ஊரில் யாருமே எதிரி கிடையாது. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் இந்நாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சிவபாலன் அவர்கள் தான் இந்த ஊரில் என்னை செயல்படாமல் பண்ணுறதே. அதனால் இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன். டிஎஸ்பிகிட்ட கலந்துக்கிட்டு இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏற்பட்ட இந்த அசிங்கம் என்னுடைய தலைமுறைகள் யார் வந்தாலுமே இந்த இடைப்பாடுகள் இருக்கக்கூடாது. குற்றச்சாட்டு தொடர்பாக கடிச்சம்பாடி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சிவபாலனிடம் கேட்டபோது மலர்கொடி ஸ்ரீனிவாசன் கொடுத்துள்ள புகார் முழுக்க பொய்யானது என்று கூறியுள்ளார். மேலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆதி திராவிட நலத்துறைக்கும் தன் மீது பொய்யான புகார் அளித்ததற்கு மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாகவும் தெரிவித்துள்ளார்.